ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து நெய் காய்ச்சும் முறைங்க. ஓகேங்களா? நெய் வந்து எப்படி வந்து காய வைக்கணும். நெய் வந்து கடையிலேருந்து வாங்கி அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை நல்லா நம்ம வீட்டு முறைப்படி காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நெய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது கூட சேர்க்கறதுக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இப்போது நெய் காய்ச்ச போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லா நெய்யும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து கொஞ்சம் நிறைய தீ வச்சிங்கன்னா வந்து நிறைய ஹீட் ஆகிடும், நிறைய கொதிக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் வந்து நல்லா காயணும், நல்லா சூடாகணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் தெரியும். ஓகேங்களா? இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நெய் காஞ்சிச்சுன்னு இந்த மாதிரி ஒரு இலையை போட்டால் அது நல்லா வெடிக்கும். இன்னும் வந்து இது காயில். பார்த்தீங்களா? இப்போ தான் ஹீட் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும், மேலே தெரிக்கும். இப்போ இந்த முருங்கை இலைகளை நம்ம இப்படியே போட்டணும். இப்போ முருங்கை இலை வந்து நல்லா பொரிஞ்சு வந்து அந்த சவுண்டெல்லாம் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து மாட்டுடைய பால் எடுத்து காய வச்சு தயிராக்கி அதை மோர் செஞ்சு அதில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து காய வச்சு அந்த வெண்ணெயை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி இதே சேம் மெத்தட் நம்ம நெய் சேர்த்துருக்கோம், அங்கே வந்து வெண்ணெய் சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அதில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக அடியில் தங்கிடும். நம்ம நெய் மட்டும் வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி டைம்லாம் இல்லை. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர நெய்யே நம்ம இந்த மெத்தடில் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி நெய்யை காய்ச்சி பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.